இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய சபைகளில் அவளுடைய காணிக்கையை வஞ்சிக்கிறது. சில பேர் என்ன செய்கிறாங்க, வேலையில் இருந்துக்கிட்டு அந்த வேலையை கொடுத்த அரசாங்கத்துக்கு அல்லது அந்த நிறுவனத்துக்கு உண்மையாக இல்லாமல் அங்கேயும் வேலை சரியாக செய்யாமல் பணி நேரத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதா வந்துடுறது. இந்த பாரம்பரிய சபையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வியாபாரம் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. இவர்களை ஏமாற்றி நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறேன், அங்கே சர்ச்சு கட்டுறேன், இந்த மலைப்பிரதேசத்தில் சர்ச்சு கட்டுறேன், இந்த வனாந்திரத்தில் இந்த காட்டில் போய் நான் கிராம ஜனங்களை, ஏழை ஜனங்களை, மலைவாழ் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த ஆத்ம பாரத்தை அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்குள்ளே இருக்கிறதான இந்த பக்தியை பயன்படுத்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பயன்படுத்தி அவங்கள்ட்ட இந்த பொருளாதாரத்தை ஈட்டுறது, அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி இவங்க கொஞ்சம் சொகுசாக வாழ்கிறது. இவங்க ஒரு பணியிலையும் இருப்பாங்க, ஒரு அரசு பணியில் அல்லது ஒரு தனியார் துறையில் இருந்து அதுலேயும் சம்பாதிச்சுக்குவாங்க. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே கட்டுறது, யாராவது சர்ச் மாதிரி கட்டுறது, அங்கே கிராம மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிற மாதிரி செஞ்சு ஃபோட்டோஸ் எடுத்து இந்த பாரம்பரிய சபையில் இருக்கிற மக்களை ஏமாற்றுவது. ஒன்றும் பெருசாக சாதிக்கலை, கட்டடத்துலலாம் ஒன்றும் இல்லை. நாம் தான் தேவனுடைய ஆலயம், நாம் சீசர்களாக மாறணும். இதுதான் முக்கியம். ஒரு ஊழியத்துக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு வருகிறவர்கள் முழு நேர பணி செய்யணும். தான் வாழ்க்கையை பிரதிஷ்டை அர்ப்பணிக்கணும், எல்லா எல்லைகளையும் அர்ப்பணிக்கணும். உலக பொருளுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஊழியம் செய்கிறதில்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து நின்று கலப்பையில் திரும்ப கை வைக்கிறதில்ல, திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்ல. முழுசாக தன்னை அர்ப்பணிக்கணும். தான் சாப்பிட்ற உணவுக்கு, தன்னுடைய தேவைகளுக்கு அவன் கர்த்தரை சார்ந்து இருக்காமல் ஒரு இடத்துல போய் கைகட்டி நின்று சம்பளம் வாங்கி அல்லது ஒரு வவுச்சரில் ஒரு இதில் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கி தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொள்கிறவன் மற்றுடைய தேவைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி நின்று அவன் ஜெயிக்க முடியும்? எப்படி நின்று ஜெயிக்க முடியும்? உன்னுடைய பசிக்கு, உன்னுடைய ஆகாரத்துக்கு நீ தேவனை சார்ந்திருக்காமல் நீ ஒரு வேலையில் போய் உட்காந்து பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக்கிட்டு நீ அதில் சில காரியங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத இருந்துட்டு திருவிருந்து பாத்திரத்தையும் இன்றைக்கி தொடுறாங்க, திருவிருந்து கொடுக்குறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, மிஷினரி ஊழியம் செய்கிறாங்க, சபை கட்டுறாங்க, சர்ச்சு கட்டடம் கட்டுறாங்க. சீசர்களை உருவாக்க முடியல. நல்லா கவனிக்கணும். ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். நீ சீசர்களை உருவாக்கணும். அதான் கர்த்தருடைய அழைப்பு, அதான் கர்த்தருடைய வார்த்தை. சீசர்களை உருவாக்கணும். இன்றைக்கி எல்லோரும் நிற்கலாம், எல்லோரும் நின்றுட்டுருக்கலாம். ஆனால் அக்கினி வரும்பொழுது அதில் வெந்து போகாமல் இருக்கிறது தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிங்கிறது ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம எல்லாம் பண்ணலாம், மாயையான எல்லா காரியங்களுக்கும் மனுஷர்கள் நம்புவார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். மனந்திருமணும். இன்றைக்கி மனந்திருமணும். தேவ சமூகத்தில் முற்றிலுமாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஊழியத்துக்கு வருகிறவர்கள் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து முழு நேரமாக தன்னை பிரதிஷ்டை பண்ணணும். எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்த அபிஷேகத்தை பெறணும். கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணக்கூடாது. அந்நிய பாஷை பேசி அதுக்கு வியாக்கியானம் பண்ணுவதற்கு, விளக்கம் சொல்வதற்கு தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்யணும், விண்ணப்பிக்கணும், வேண்டுதல் செய்யணும். அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனத்தோடு கூட ஊழியத்தை செய்யணும். தீர்க்க தரிசனத்தோடு கூட வெளிப்பாடுகளின் வரத்தோடு கூட ஜனங்களை கர்த்தரிடத்தில் நடத்தணும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க கெட்டு போவாங்க, சீர்கெட்டு போவாங்க, திசை மாறி போவாங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் தெளிவாக தேவ சமூகத்திலேருந்து புறப்பட்டு வர வேண்டும். அதுக்கு தேவ சன்னிதானத்தில் காத்திருக்கணும் உபவாசத்தோடு. உலக வேலையை பார்த்து கொண்டு இன்றைக்கி ஜனங்களை, பாரம்பரிய சபையில் இருக்கிற மக்களை ஏமாற்றி வஞ்சித்து அவரிடத்தில் பணத்தை பிடுங்கி, எப்படிப்பட்ட காரியம் இது? கர்த்தருடைய பணத்தை தொடக்கூடாது. அந்த தைரியம் எங்கேருந்து வருது? கர்த்தர் நியாயந்து இருக்கிற தேவன். எச்சரிக்கையாக இந்த நாளிலே மனம் திரும்ப வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களின் அநேகர் போதகர்களாக ஆகாதிருப்பீர்களாக. பாஸ்டர்களுக்கு போதிக்காதீங்க. தீர்க்க தரிசிகள்கிட்ட போய் உட்காந்து நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சுவிசேஷர்கிட்ட போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அப்போஸ்தலர்கிட்ட எப்படி சபையை ஸ்திரப்படுத்தணும்னு சொல்லிக் கொடுக்காதீங்க. மேய்ப்பர்கள்ட்ட எப்படி ஜனங்களை மேய்த்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அழைப்பை நீங்கள் செய்யுங்க. ஜனங்களை சந்திக்கணுமா, சந்திங்க.
உலக வேலையில் உண்மையாக இருக்கணுமா? உண்மையாக இருங்க. உங்களை கர்த்தர் ஒரு சபை நடத்த அழைத்தார் என்று தெளிவாக தெரிந்தால் எல்லாவற்றையும் விட்டு முழுமையாக உங்களை அர்ப்பணித்து கர்த்தர் காட்டுகிற இடத்துல போய் உட்காந்து அவரை நோக்கி பார்த்து செவிங்க. கர்த்தர் ஒரு பெரிய திரளான மந்தையை உங்கள் கையில் கொடுப்பார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை கைவிடவே மாட்டார். அந்த அழைப்பை தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. எனக்கு பாடுகள் வேணாம், பிரச்சனை வேணாம், எதுவும் வேணாம். ஆனால் எனக்கு பெருமை வேணும், எனக்கு பட்டம் வேணும், பதவி வேணும், எல்லோரும் என்னை பாசுன்னு கூப்பிடணும். நான் ரகசியமாக பாவத்தில் இருப்பேன், ஆனால் முன்னாடி நான் ஜனங்களுக்கு முன்னாடி பரிசுத்தவானா நிற்பேன். இந்த மாய்மாலத்தெல்லாம் கர்த்தர் நொறுக்கி போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புவோம். காணிக்கை தசமபாகத்தை விற்காதபடி உண்மை உத்தவமாய் அது அங்கீகரிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் செபித்து எங்கே நம்ம கொடுக்கணுமோ அங்கே கொடுப்போம். தசமபாகத்தில் உண்மையாக இருப்போம், காணிக்கையில் உண்மையாக இருப்போம். அதை சரியான முறையில் தேவனுக்கு செலுத்தி ஆசீர்வாதத்தை பெறுவோம். சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு உண்மையாக தேவன் வைத்திருக்கிறார். அதை எதை சூஸ் பண்ணணுங்கிறது நம்ம கையிலேயே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம ஆசீர்வாதத்தை எடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் கர்த்தர் தருகிற மகிமையை விரும்புவோம். அவரே நம்மை ஆசீர்வதிக்கட்டும், அவரே நம்மை மகிமைப்படுத்தட்டும். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக நமக்கு பெயரிட்டு அழைத்த சர்வ மகிமையின் தேவன் அவர் தாமே நமக்கு எல்லா மகிமையும் கொடுக்கட்டும். மனுஷரால் வருகிற மகிமை அல்ல, தேவனாலே நமக்கு புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகட்டும். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடட்டும். ஜெயங்கொள்ளுகிறவனாக அவருடைய மடியில் உட்காருகிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாம் பார்ப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மகிமையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.